ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் பேட்டிஸ் செய்து சாப்பிட போகிறோம். என்ன தம்பி? ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தான் நாங்கள் ஃப்ரீ. ஏன்னா இன்றைக்கி தான் என் மகனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டு, அதில் ஃப்ரீ ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி பேட்டிஸ் தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள் பேட்டிஸ், அதை சீஸ் போட்டு செய்ய போகிறோம் நண்பர்களே. அவனில் வச்சு செய்ய போகிறேன், நான் எண்ணெயில் பொறிச்சும் செய்ய போகிறேன். செஞ்சு அதில் சூட்டாக டீயும் போட்டு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சூப்பர் சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கடந்து வெளிச்சத்தில் வந்தாச்சு. நான் இப்போ சூப்பராக செய்யலாம். உருளைக்கிழங்கு அவிய வைப்போம். நான் இந்த மண்ணெண்ணெய் குக்கரில் தான் அவிய வைக்க போகிறேன். இதில் உருளைக்கிழங்கு அவியட்டுக்கும் இனி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு அவியறதுக்குள்ள மாவை பேட்டிஸுக்கு மாவை குழச்சிட்டு மரக்கறிகளை வெட்டுவோமா. இதில் மாவு எடுத்திருக்கேன். மாவை வந்து அரிச்சு தான் நான் எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ்லாம். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் ஒரு 1/2 கிலோ மாதிரி எடுத்திருக்கேன். உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழச்சி எடுப்போம். நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழச்சிருக்க வேண்டிய. குழச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி குழச்சிட்டேன். இனி இதுக்கு வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு குழச்சி விட்டோம்னா இந்த கிண்ணங்கள் ஒட்டி இருக்கிறது, கைகள் ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர நல்லா குழவட்டுறோம். இப்போ பாருங்க, மாவை குழச்சாச்சு. இருக்கட்டுங்க. ஏன்னா நாங்கள் அதில் உருளைக்கிழங்கு அவியுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் முடிச்சு எடுத்து வெட்ட போகிறேன். பச்சை பட்டாணி இருக்குது, இதுகளை கடாடான்னு வெட்டி எடுப்போமா. வாங்க, அங்கே உருளைக்கிழங்கு அவியுது நண்பர்களே. அதுக்குள்ளே நாங்கள் வெங்காயங்களை எல்லாம் உரிச்சு எடுப்போமா. சரியான வெக்கை நண்பர்களே, வெக்கை செம்ம வெக்கை. இங்கே பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம். எந்த சாப்பாட்டுக்கும் சின்ன வெங்காயம் போடையக்க ஒரு தனி சுவை தான். என்ன செய்யறாரு இங்க பாருங்க, ஒரு ஆளு. ஜெயலீன், என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? அவதாங்க அம்மாக்கு பாருங்க நண்பர்களே, படுற பாட்டை கண்ணெறிய போகுது. அம்மா வெங்காயம் எல்லாம் வரிக்கிறேன். ஓடிப்போங்க, அங்க போங்க, ஓடிப்போங்க பிள்ளை, கண்ணெறிய போ. ஓய், பேட்டிஸுக்கு இப்போ கறியை ரெடி பண்ணுவோம். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சூடாட்டம் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம். கொஞ்சம் பெருஞ்சீரகம். இனி இதோட கருவேப்பிலை, வெள்ளைப்பூடை இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும் பாருங்க. சரி, அதோட பச்சை மிளகாய். ஒரு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சோன்னு வதங்கினோன்னு இதோட சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்க, அதையும் சேர்ப்போம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுட்டோம். இப்போ வெங்காயம் வதங்குது. இனி இதில் ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இதோட பட்டாணி, அவிச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி காணுமே, நெய் சேர்த்து கலந்து விடுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். இனி இதோட மிளகாத்தூள் சேர்க்கிறேன், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக. இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான்.
கட்டத்தூள் ஒரு கொஞ்சம், மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம். மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லா இருக்கும். போதுமே. இந்த மிளகுத்தூளோட கரண்டியே இந்த மகள் எடுத்துட்டா. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இனி நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு இப்படி மசிச்சு வச்சிருக்கேன். நான் அதை சேர்க்குறேன். இனி இதை நல்லா கலந்து விடுவோம். நீங்கள் மச்சங்களில் செய்கிறேன்டா மீன் டின் போட்டு செய்யலாம். சிக்கன் அவிச்சு போட்டு அதில் அந்த என்ன சொல்கிற சதை எல்லாத்தையும் எடுத்து அது போட்டு செய்யலாம். அப்படி செய்யலாம். நான் மரக்கறி தான் செய்கிறேன். இதோட வேறு மரக்கறிகள் சேர்க்குறேன்டாலும் சேர்க்கலாம். லீட் சேர்க்கலாம், வெங்காயத்தாள் சேர்க்கலாம், கோவா சேர்க்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிணக்கு சேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெங்காயம் வதங்கி வரைக்கும் அந்த கேரட் சேர்க்கும் போது சேர்க்கலாம். இப்போ பாருங்க, கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா பாப்பா இப்படி இருக்குன்னு. உப்பு காணாது. உரைப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்கு. உப்பு தான் காணாது. இனிதான் கலந்துடுவோம். இப்போ பாருங்க, கறி ரெடி ஆயிட்டு. இனி கேக்கில் கொஞ்சமாக மல்லியில் இது உங்களுக்கு விருப்பம்ண்டா சேர்க்கலாம், இல்லாட்டிக்கு சேர்க்காமலும் விடலாம். சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, கறி ரெடி. கறி ரெடி. இனி நாங்கள் பேட்டிஸை ரெடி பண்ண முடியாது. ரேயில் தான் நான் பேட்டிஸை ரெடி பண்ணி வைக்க போகிறேன். பொரிக்க முடியாது. கொஞ்சமாக மாற்று உயிரேண்டா விட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பேட்டிஸை ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக மாவை தூவி விட்டுட்டு குழச்சி வச்சிருக்க மாவை தேய்ச்சி எடுப்போம். இப்போ தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பட்டி சச்சில் போட்டுட்டு கறியை வச்சுட்டு இதோட பார்த்தீங்கன்னா சீஸும் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, லேயர் சீஸ் தான் ஜூட் வாங்கிட்டு வந்திருக்கு. கணக்க வைக்காம இந்த துருவின சீஸ்ண்டா அப்படியே போட்டு விட்டுருக்கலாமே சொல்லலாம். இனி இதை அப்படியே மூட வடியா. இனி இதை அப்படியே மூடிட்டு எப்படியே எடுக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா நண்பர்களே, எப்படி இதில் கணக்கை செய்து வச்சுட்டு கணக்காக சுட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளும் சுடலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தை ஒரு தேய்ச்சி விட்டு இதில் சுடலாம். பார்த்தீங்களா, இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு கறியை வச்சுட்டு இங்கே சீஸ் அப்படியே வைக்கல. அப்படியே வைக்கல. அப்படியே வச்சா கணக்கு வச்சாச்சும் வெடிச்சிருமில்ல சூட்டுக்கு. கறியெல்லாம் வெளியே வர பார்க்கும். அதால் மூடிட்டு ருக்கி அமர்த்தோம். இல்லைங்களா, இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன்னா கீழே இருந்து செய்யலாம். ஆனால் எனக்கு நின்று செஞ்சாதான் கட்டன்னு செய்வேன் நண்பர்களே. இப்போ பாருங்க, எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு பேட்டிஸ் எல்லாம். பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்க மண்ணெண்ணெய் குக்கரில் தான் பொரிக்க போகிறேன். இருந்து நல்ல வடி வாரதெல்லாம் பொரிக்க போகிறேன் நண்பர்களே. இங்கே பாருங்க, சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டும். ஃபலூடாவும் செய்ய போகிறேன் நண்பர்களே. இது பாருங்க, கசகசா. நாங்கள் இதை கசகசான்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு பேரும் மண்டைக்கு யாரோ போட்டிருந்தது பாருங்க. இது சரவணா ஸ்டோரில் வாங்கினான். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாண்டியன் ஸ்டோர் அதுக்கு நான் இந்தியா தான் போகணும். பாண்டியன் ஸ்டோர் 2 போகுது என்ன இப்போ.
பார்த்தீங்களா? இதில் கசகசா சேர்க்குறேன். போதுமே, இதே கணக்கு வந்துடும். இதை பாருங்க, இதில் தண்ணி சேர்த்து விடுவோம். இப்படியே நல்லா ஊறி வரட்டுக்கும். இப்போ பாருங்க, இங்கெல்லாம் தண்ணி கொதிச்சுட்டு நான் இந்த ஆங்கர் பாலில் தான் நாத்தி ஃபலூடா செய்ய போகிறேன். சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு காணுமா அவ்வளோ இனி இதை ஆற்றுவோம். இது நல்லா ஆறட்டுக்கு மணி. எண்ணெய் சூடாயிட்டு நாங்கள் பட்டிஸை பொரிச்சு எடுப்போம். அஞ்சையும் பொரிப்போம். இந்த கரண்டியில ஈரம் இருக்கு, அத இங்க பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக பொரியுது. இப்போ பாருங்க, பொரிஞ்சு வந்து கொண்டிருக்கு. எடுப்போமே என்ன, முதல் போட்டுட்டு எடுப்போங்க. பார்த்து எண்ணெய் பரவாயில்ல. இதே மாதிரி மற்றதையும் போடும். பார்த்தீங்களா, அகலமான ப்ரெஸ் இப்படி சட்டி எண்டைக்குள்ள எங்களுக்கு வடிவா விட்டு வீதியாக பொரியும். ஓ, டக்குன்னு விழுந்துட்டு கையில் ஒட்டு போட்டு அப்படியே விழுந்துட்டு. இப்படியே திருப்பி திருப்பி விடணும் எண்ணெயை மேலால மேலால. அப்போ தான் மற்ற பக்கங்களும் அவியும். பார்த்தீங்களா, இதுவும் பொறி போட்டுட்டு எடுப்போம். பேட்டிஸ் எல்லாம் ரெடி. இனி நாங்கள் ஃபலூடாவை ரெடி பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி செய்து வச்ச ரோஸ் சிரப். கணக்காக விட வேண்டியதான், போதுமே, கூட வேணாமே என்ன, போதும். இதோட கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன். இப்போ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வேணுமெண்டா ஐஸ் கட்டி கூட நீங்கள் சேர்க்கலாம். எங்களுக்கும் ஐஸ் கட்டிக்கு மெட்டா தூரமே தம்பி. அதுக்கு பிறகு இந்த ஊறின கசகசாவையும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பார்த்தீங்களா, ஃபலூடா ரெடி. இப்போ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு விருப்பம்ட்டா ஃபலூடாவில் ஐஸ்கிரீம் மேலே போட்டு சாப்பிடலாம். கஜு இருந்தால் அதை உடைச்சி போடலாம். மற்ற ஐஸ் கட்டி போட்டு கூலாக நீங்கள் கூலாக கூட ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு பால் அப்படி கூட செய்யலாம். ஏன்னா எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச பேர் வேலுக்கு நான் சளி அது இதை கொண்டு தெரிய முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கூல் இல்லாமல் இப்படி சாப்பிட போகிறோம் நாங்கள். ஏன்னா தம்பி நல்லா இருக்கேன் தம்பி, பொரிக்கிற பட்டிஸ் தான். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ். அதுக்கு பிறகு எந்த ஃபலூடா. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா. ஓகே நண்பர்களே, முதல் வந்து ஃபலூடா குடிப்போம். அப்படியே
சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க பேட்டிஸ். பார்த்தீங்களா சீஸ் எல்லாம் வச்சு எப்படி இருக்குது. செம்மையா இருக்கு. சூப்பர் டேஸ்டியா இருக்கு நண்பர்களே. செஞ்சு பாருங்க இதே மாதிரி, அதுக்கப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க. அந்த பட்டாணி சீஸ் எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அப்படியே ஃபலூடாவையும் குடிக்க நல்லா தான் இருக்கு. இதுக்கு மேலே நான் சாப்பிடுவேன் அடி விழும் எனக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேடா. நல்லா இருக்கு.